ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு இசக்கி அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட் இஸ் a ஹீரோ, மாம் இஸ் a ஸ்பிரிட் அண்ட் ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் இப்படின்னு ஒரு இசக்கி அனிமே தான். இந்த இசக்கி அனிமே உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் போக போக இது உண்மையிலேயே அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமையை பற்றி ஒன்லைனில் சொன்னால் டைட்டிலில் வர மாதிரி தான் அப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ, அம்மா ஒரு காடஸ் மாதிரி, ஒரு ஸ்பிரிட் காடஸ்னே வச்சுக்கோங்க. மூணாவதா அந்த சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவளும் ஒரு ரீஇன்கார்னேட்டரு. அவகிட்டயும் பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன பவர்ஸ் எல்லாமே நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டேன் பால் அப்படின்னு ஒரு கிங்டம் பத்தி தான் சொல்றாங்க. இந்த கிங்டம் பல காலமா எந்த விதமான வாரம் இல்லாம ரொம்ப பீஸா அமைதியா வாழ்ந்துன்னு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் மாதிரி மாஸ்டர்ஸ் உள்ள பயங்கரமா அந்த சிட்டியை தாக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் என்ன, அந்த கிங்டமோட கிங்கு, அந்த கிங்டம்லயே பெஸ்டான ஸ்பிரிட் விசார்ட்ஸை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அந்த மாஸ்டர்களை தோக்கடிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, மாஸ்டருங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவரால் அங்க அவளைக்கும் எதுவுமே பண்ண முடியல. அதனால கூட இந்த ஸ்பிரிட் லேடி கிட்ட அவரு சொன்னாரு, தயவு செஞ்சு உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தோட பவரை யூஸ் பண்ணு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு தூரம் அவரு சொல்லும் போது அங்க அதே மாதிரி அந்த லேடியும் பண்ணா. அதனால அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா அவரு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் இங்க போட்டனால அவரு இறக்குற நிலைமைக்கு போனாரு. அந்த மாதிரி டைம்லயும் அந்த லேடி விடவே இல்லை. அழுதுங்கன்னே சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை சாக விட மாட்டேன். அதனால அந்த லேடிக்கு வேற வழி இல்லாம ஸ்பிரிட்ஸோட உலகத்துக்கு அந்த பர்சனை கொண்டு போயிட்டா. அன்னைக்கு அவங்க பண்ண வேலையால அந்த நாட்டோட அமைதி அது திரும்ப வந்துச்சு. அவங்க தான் அந்த நாட்டுக்கே இதுக்கப்புறமும் ஹீரோ வாழ்ந்தாங்க. ஆனா என்ன விஷயம், அவங்க அந்த உலகத்துக்கு போனதான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹீரோ திரும்ப வரவே இல்லை. என்னது, இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ வரலையா? ஆமா கண்ணா, இன்னுமா ஒரு வரல. இதை கேட்கும் போது ஒரு சின்ன பொண்ணு அவங்க கேக்குறா, அப்பா இப்போதைக்கு அவரு வந்திருக்கணும் இல்லையா? ஆனா அவளைக்கும் பதில் சொல்லாம அங்க இருக்கிற பொருளை தான் அவரு வாங்குறாரு. இப்போ அந்த பொண்ணு விடாம கேக்குறா, ஆமா எவ்வளவு நேரத்துக்கு இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண போறீங்க? வீட்டுக்கு போலான்னு போகும்போது அங்க இருக்கிற ஆளுங்களும் தப்பி தவறி அந்த பர்சனை பாத்துறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இது அந்த ஹீரோவே தானே. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட லார்ட் ரோவல், இது நீங்களா? நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள நம்ம ஆளுங்க அப்படியே அங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு சைடு சின்ன பொண்ணு ஆலனும் கேட்குறா, ஆமாம் இதை சொல்லிடலாம்ல நீங்களே, உனக்கே தெரியும் என்ன அவங்க ஹீரோவை பார்க்குறாங்க. அதனாலேயே நான் என்னதான் கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதனாலேயே எனக்கு பிடிக்கல. நீங்கள் கேட்ட மாதிரி தான் இந்த ரோவல், அதாவது எங்கள் அப்பா, நீங்கள் கதையில் ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இவர் ஒரு ஹீரோ தான். ஒரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்தை சண்டையில் இருந்துட்டாரு. கதையில் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட ஸ்ட்ரென்த் ரெக்கவர் ஆக பல வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. எங்கள் அம்மா குயின் ஸ்பிரிட், அவங்களோட ஹெல்ப் மூலமாக ஒரே வருஷத்தில் அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ்ல விழுந்தாங்க. அங்கே ஒரு ஒப்பந்தம் மாதிரி மேக் பண்ணாங்க. அதனால எங்கள் அப்பா இப்போ பாதி ஸ்பிரிட்டாகவும் இருக்காரு. அதனாலேயே அவருக்கு ஸ்பிரிட்டுக்கான பவரும் கிடச்சிது. ஆனால் என்ன ஒன்று, அந்த பவர்னால அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலேயே அவரு சில பல வருஷத்துக்கு அங்கேயே இந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்தாரு. என்னை பற்றி சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன். ஆனால் இவங்களுக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, நான் ரீஇன்கார்னேட் ஆகி தான் இங்கே பிறந்தேனே. என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஜப்பான்ல நான் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தேன். அங்கே என்னோட வேலையை புது புது மெட்டீரியல் மேலே ரிசர்ச் பண்ணுறது தான். அந்த மாதிரி வேலையை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன். அதனாலே என்னவோ தெரியல, இந்த மாதிரி ஒரு உலகத்துல நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேன். எனக்கு 2 வயசு இருக்கும் போது என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனையும் வந்துச்சு. அப்பத்துல இருந்து நானும் எங்க அப்பாவும் ஒன்னாதான் ட்ரைனிங்க பண்ணுவோம். ஆனா இப்போ அவரு கவலையா இருக்காரு. நான் டெலிபோர்ட் பண்றதை வர அவங்க பாத்துட்டாங்க. இது இன்னமும் தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஆமா அப்பா, நீங்க எதுக்கு சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி நான் வந்துட்டேன், ப்ராப்பரான அப்பியரன்ஸை கொடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணியும் வர மாட்டாங்க. அங்க திரும்பவும் அதே பர்சன் வரா. இதை பார்த்தோன்னே அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. அப்பா நில்லுங்க, இவரு யாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன இவரா? இவரோட பேரு ஆல்பர்ட். இவரு தான் என்னோட ஃபார்மரான பாடி கார்டு. அவங்க அப்பான்னு சொல்லும் போது அவரே ரொம்ப ஆச்சரியமா வராரு. இந்த பொண்ணு இருக்கால, இவ என்னோட டாட்டரு. பாரு முடி எந்த அளவுக்கு அழகா இருக்கு, அவளோட கண்ணு பாரு ஜுவல்லரி மாதிரி இருக்கா. இவ ரொம்ப கியூட்டா இருக்கால, பாரு பாரு ரொம்ப கியூட்டா இருக்கால. இதுக்கப்புறம் தான் ஆல்பர்ட் அங்கே விஷயத்தையே சொல்றாரு. நீங்க வருவீங்கன்னு சொல்லி டியூக் வென்ரிக் ஃபேமிலி அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயத்தினால அவங்களோட குடும்பம் இந்த மாதிரி உயர்ந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கும் மேல உங்களோட எங்க பிரதர் லார்ட் சேவல், அவரு தான் இப்போ ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்காரு. அதனாலேயே அவங்க திரும்பவும் வர சொல்றாங்க. ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படி எந்த விதமான நீடும் இல்ல. என்னன்னா சேவலோட ஒய்ஃப் ஹெஜில். என்னது நீ சொல்ற? அப்ப அந்த பொம்பளை அவ தான் சேவலோட ஒய்ஃபா?
ஆமா, அதேதான். இப்போ கிங்கோ வேற சொல்றாரா, அங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்போனா என்னால வரவே முடியாது. அந்த பொம்பளை இருக்கும்போது கண்டிப்பா என்னால வீட்டுக்கு போக முடியாது. ஆனா இதை கேட்கும்போது ஹெலன் அங்க சொல்றா, அப்பா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உங்களோட ஃபேமிலியை நீங்க மீட் பண்ண போக மாட்டீங்களா? உங்களோட சுச்சுவேஷன் அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நீங்க நல்லா யோசிங்க. உங்களால தான் எல்லாருமே கவலைப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். ஆனா அவரு முடியாதுன்னு சொல்லுவாரா? இதனால அந்த பொண்ணு அழுவுற மாதிரி ஆக்டிங்க போறா. அப்பா உங்களை சுத்தமா எனக்கு பிடிக்கல. உங்களோட ஓன் ஃபேமிலியை கூட நீங்க பார்க்க போக மாட்டீங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். உங்களை நான் வெறுக்கிறேன் அப்பா. இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத. அப்பா வந்து கேட்கிறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நான் போறேன் பார்க்கறேன். அப்போனா ஓகே. இதுக்கப்புறம் போகும்போதும் ஹெஜில் அந்த பொண்ணை பத்தி தான் அவன் கேட்கறான். ஆமா அவங்க யாரு? அவங்க இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ் மாதிரி. ஆமா ஆமா, அவன் சொல்றது கரெக்டு தான். அது போக எனக்கும் அவ ஃபியான்சேவா இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி. என்ன ஆச்சுன்னா, நான் பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது. ஆனா அந்த எங்கேஜ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது பேட்டிலுக்கு போனதுக்கு அப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியுமா இல்ல இருக்க முடியாதான்னு. அதுக்கப்புறம் தான் அநேகமா என்னோட பிரதர் மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன். அதேதான். அப்போனா நீ என்ன சொல்ல வர? அந்த பொம்பளைய நான் தோத்தணும் அப்படின்னு சொல்ற அதானே? ஏன்னா அவளாலேயே அந்த ஃபேமிலி இன்னமும் நாசமா போகுது, முக்கியமா ஃபினான்ஷியலா. அதனால அங்க ரோவலும் சொல்றாரு, வண்டியை நிறுத்துங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அது ஒரு சர்ச்சு தான். அங்க ஒரு வயசானவர் இருப்பாரு. வரும்போது ஏதோ வேற யாரோ அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அட லார்ட் ரோவல், நீங்களா இது? ஆமா, இது நானே தான். ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். இப்பயே மேரேஜுக்கான டாக்குமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா கண்டிப்பா நான் ரெடி பண்றேன். ஆனா இங்க நோபலும் இல்ல இப்படின்னு அவரு சொல்லுவாரா? ஆனா அதுக்குள்ள பின்னாடி அந்த பர்சன் வர, இதனால அவரு ரெடி பண்றேன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடாரு. அல்லனும் கேக்குறான், ஆமா என்ன அப்பா இது மேரேஜா? அந்த இடத்துல மேரேஜுக்கு அங்க போறாங்க. அவரும் அங்க ஹோலி புக்கை வச்சு மேரேஜ பண்றேன்னு சொல்றாரு. ஆனா பார்ட்னரு, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், என்னால அவளை சமன் பண்ண வைக்க முடியும் இப்படி அவங்க சொல்ல, அந்த பொண்ணு அவங்க சமன் அவரா, டார்லிங் நான் சுத்தமா யோசிக்கல ஹியூமன் உலகத்திலயும் நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டிங் ஏற்படும்னு. நான் என்ன மன்னிச்சிரு, அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இது இல்ல, பரவாயில்ல, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையா இல்ல. அந்த இடத்துல ஆல்பர்ட் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அந்த லேடி ஒரு ஸ்பிரிட். ஆச்சரியமா வர அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல ஆல்பர்ட், ஏன்னா நானே பாதி ஸ்பிரிட். அதனால எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல. எங்களோட மேரேஜ் அது வந்து நடைபெறலாம். அட அப்பா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இதே மாதிரி மேரேஜ் வெற்றிகரமா நடக்குது. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றான், நான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்த கொடுக்கணும். அங்க சில பல கெமிக்கல் எலமெண்ட்டை வச்சு ரிங்க அவ ரெடி பண்றா. இது மூலமா உங்களோட இதயம் அது வந்து கனெக்டடா இருக்கும். அங்க அது மேல டைமண்டை வைக்கிறா. இது மூலமா சந்தோஷம் இன்னோசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதே மாதிரி கெமிக்கலோட பிளெஸிங் எல்லாம் அங்க கொடுப்பாளா. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்பிரிட்டோட சிஸ்டர்ஸும் பிளெஸிங் கொடுக்குறாங்க. அந்த இடமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஃபாதரும் அங்க அனௌன்ஸ் பண்றாரு, நீலேருந்து நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போறீங்க. நான் ஒரு ரீஇன்கார்னேட்டர். என்னோட எபிலிட்டி அது என்னன்னா, என்னோட ஆசைப்படி கெமிக்கல் எலமெண்ட்டை எந்த விதமான பொருளாவும் மாத்த முடியும். ஆமாங்க, அதுதான் என்னோட எபிலிட்டி. ஒரு வகையில இது என்னோட சீட் ஸ்கில் மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல இதே மாதிரி அவங்களோட மேரேஜ் முடியுது. அங்க வரும்போதே அவ சொல்றான், அப்பா நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க. கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு சைடு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்ன ஆச்சு? சைட்ல ஆல்பர்ட்டை அப்படியே முறைக்கிறான். அங்க ஆல்பர்ட்டுக்கும் புரியுது, ஒரு பாவம் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வந்துட்டாரு. அதை அங்க சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது நல்ல விஷயமா இருக்காது. சீக்கிரமா ஸ்பிரிட் உலகத்துக்கு போயிடுங்க. ஏன்னா அந்த பொம்பளை உங்களை பார்த்தா என்ன பண்ணுவா அது வந்து தெரியல. ஆனா கவலை வேணா, மிரர் வழியா உங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அங்க இப்படி சொல்லிட்டு அவர் அங்க போறாரு. இருந்தாலும் அங்க விருப்பமே இல்லை. ஒரு சைடு இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. என்ன பண்றது, போய் தானே ஆகணும். அதனால அவர் போயிடாரு. இந்த பக்கம் அவங்க மிரர் வழியா பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க போகும்போதே ஹெஜ்ல பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. ஹெஜ்லுக்கு நம்ம ஹீரோ மேல சின்ன வயசுல இருந்தே கண்ணு, எப்படியாச்சும் ஆடையணும் அப்படின்னு அப்பத்துல இருந்தே ட்ரை பண்ணா. ஒரு வெறி மாதிரியும் சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு அவளோட நோக்கத்தை பத்தியும் நல்லாவே தெரியும். அதனாலயே அவரு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. ஒரு கரெக்டா 17க்கு வரும்போது அந்த டெம்பஸ்ட் மாஸ்டரோட வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல எங்கேஜ்மெண்ட்டும் உடஞ்சு போச்சு. ஆனா ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லி அவளோட ராயல் ஃபேமிலிக்கான ஸ்டேட்டஸையே அட்வான்டேஜா பயன்படுத்தினா. நம்ம ரோவெலியும் அவங்க அப்பாவையும் வாருக்கு அவர் சென்ட் பண்ணா. இங்க ரோவலோட அப்பா அவரோட உயிர் அங்க போச்சு. நம்ம ரோவல் அவரும் அவங்க சாகர நிலைமைக்கு போனாரு. ஆனா நல்ல வேலை, அந்த ஸ்பிரிட் அவங்க வந்து எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதனால அவரோட உயிருக்கு அங்க எதுவுமே ஆகல. போனதுல உண்மையை சொன்னா அவரு ரொம்ப மாறி போயிட்டாரு. இந்த மாதிரி அவரு ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அந்த உலகத்துல அவருக்கு நிறையவே ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரோவல் என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுது, உண்மையிலேயே அது கொடூரமான லேடி தான். அந்த லேடி கிட்ட நிறையவே வலி இருக்கு. அதனால தான் நீயும் மடங்கி இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சைடு அவரோட பொண்ணை நினைச்சும் ஒரு பயம் வந்துச்சு. அந்த லேடிக்கு பொண்ணு நினைச்சு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அங்க அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை பத்திலாம் ஆளு இதுக்கு முன்னாடி யோசிச்சாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்பவும் யோசிக்கிறீங்க.
அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆல்பர்ட் உண்மையை சொன்னா அவளுக்கு உன் மேல தப்பே இல்ல. நான் 10 இயர்ஸுக்கு நான் உன்னை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டேன். அதனால தப்பு என் மேலதான் இருக்கு. இதே மாதிரி அங்க வர வழி முழுக்க அந்த பிளாக் இருக்குமா, அதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ வந்துட்டாங்கன்னு. ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே எல்லாருமே அங்க கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. ஹீரோவும் ப்ராப்பரா வெல்கம் கொடுக்குறான். அங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பட்லரும் அவங்க வீட்டுக்கு வெளில வெல்கம் பண்றாங்க. இல்ல அந்த லேடியும் கத்திக்கினே வருது. அப்புறம் தான் அந்த லேடியை பத்தி தெரிய வருது. அந்த லேடி ஸ்டார்டிங்ல ஒளியாந்தா, இப்ப ஆளு அடையாளமே சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு மாறிட்டான். எனக்கு தெரியும் இது வந்து நீதானு. அட இது நீ அஜல், ஏன்னா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. என்ன பண்றது, என்னோட அப்பாவோட கட்டளையால உன்னோட தம்பிய மேரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் பாரு, என்னை தேடி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீ இன்னமும் மறக்கல. இப்படி இவ சொல்ல மேல ஒய்ஃபுக்கு அங்க வயிறு எரியுது. பயங்கரமா அவங்க கொழுந்து விட்டு எறிறாங்க. அம்மா கொஞ்சம் கம்முன்னு அவங்க, எனக்கு வர காண்டுக்கு இங்கிலேருந்தே எரிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு எதுவும் பண்ண விரும்பல. இந்த லேடிய நல்லா பாருமா. இந்த லேடி இருக்கால, இவ தான் உங்க அப்பாவோட எனிமிய. அப்போனா இந்த லேடி தான் அப்பா சொன்ன அந்த எனிமியா? மிலியா எங்க இருக்க, சீக்கிரம் உன்னோட அப்பா வந்து பாரு. அந்த பொண்ணு முன்னாடி வந்து விழுதுங்கனே அப்பா அப்படின்னு சொல்றா. அங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ரோவலுக்கா பயங்கர கடுப்பா இருக்கு. இந்த அளவு அவரு அடக்கிக்கிறாரு. இதை விடவும் கடுப்பு என்னன்னா, நம்ம அலன் அவளுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அவ ஒரு பவரை வெளிப்படுத்துறா. அலன் பொறுமையாரு, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னை தாண்டி வேற யாராச்சும் என்னோட அப்பாவை அப்பான்னு சொன்னா எனக்கு கடுப்பாவாம. கவலைப்படாதம்மா, உன் கூட நானும் இருக்கேன். உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. அப்படி அந்த பொண்ணை அப்பான்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ அப்படியே பட்லரை பார்த்து கேட்கறான். ஆமா இதுக்கு என்ன மீனிங், அவ எதுக்காக அப்படி சொல்லணும் எனக்கு தெரியல. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட பிரதர் சோவல் அவங்க வரான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹே நீ உண்மையிலேயே நம்ம அப்பா மாதிரியே இருக்க தெரியுமா? சோவல் நீ ஏன் இங்க வந்துட்ட, எனக்கு இன்னைக்கே டிவோர்ஸ் வேணும். அப்புறம் தான் சோவல கையில இருக்க அந்த மோதிரத்தெல்லாம் பாக்குறான். ஹேய் அப்போனா நீ திரும்பவும் எனக்கு கேட்காம என்னோட பணத்தை செலவு பண்ணிருக்கேன். அது மக்களுக்கான ஃபண்டு, அது தேவையில்லாம இதுக்கு இப்படி பைத்தியம் மட்டும் நீ செலவு பண்ணிருக்க. ஆமா என்ன ஆச்சு, நான் இப்படி செலவு பண்ணல என்ன தப்பு இருக்கு? நான் என்னோட அழகுக்காக செலவு பண்ணேன். இத்தனைக்கும் நான் ராயல் பிளட்ல இருந்து வந்தவன். அப்படி இருக்கும் போது நான் இப்படி பண்ணக்கூடாதா? நான் ஒண்டி இப்படி பண்ணலனா எல்லாருமே உன்னை கேவலமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சு இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் பண்ணது உன்னோட நல்லதுக்காக தான். ஆனா அப்படி இருக்கும் போது நீ எப்படி கேவலமா சொல்ற? பண்றது ஒரு கேவலமான விஷயம், இதுல உனக்கு பெருமை வரியா? சோவல் இப்போதைக்கு கொஞ்சம் சைடா வரியா? நான் தேவையில்லாம இந்த விஷயத்த பத்தி பேசி உன்னோட மானம் தான் கப்பலேறும். ரோவலை பார்த்து கத்துக்கோ. அவரு எந்த அளவுக்கு என்ன பொஞ்சு வச்சிருக்காருன்னு பாத்தியா? அவர் உண்மையிலேயே இப்போவும் என்ன நல்லாவே பொஞ்சு வச்சிருக்காரு. பட்லர் நீங்க என்ன பண்ணுங்க, நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரிவிங்க. அதே மாதிரி சோவல் நாளைக்கு நம்ம டிவோர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதனால பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. அட ரோவல் நீங்க உண்மையிலேயே நான் ரொம்ப பூஞ்சி வச்சிருக்கீங்க. நான் உங்களுக்காக காத்துன்னு இருப்பேன். நம்ம ஒன்னா டின்னர் பண்ணலாம் இப்படின்னு அதுங்க ரெண்டும் கொடூரமா சிரிக்குமா. அங்க எல்லானுக்கும் ஹாஜினுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க யோசிச்சதை விட இதுங்க ரெண்டும் ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் அந்த டிவோர்ஸை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க, அது எப்படி பண்ணலான்னு. அங்க நம்ம ஹீரோவும் கேட்டாராம். ஆமா சோவல் அந்த பொம்பளையோட டாட்டர் அவ உண்மையிலேயே உன்னோட பொண்ணா? ஆனா அதுக்கு அவன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா என்னோட நிலைமை இன்னமும் மோசமாயிடும். நீ கவலைப்படாத, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். ஏன்னா அந்த பொம்பளை என்ன யோசிக்கிறேன்னா, உன்னை கைட்டி விட்டு என் கூட அவ ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. அதாவது ஒன்ஸ் உன்னை கைட்டி விட்டு என்ன மேரி பண்ணிட்டா அந்த எமில் அந்த சின்ன பொண்ணும் என்னோட பொண்ணாயிடுவா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல தவளை தன் வாயால கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த விஷயம் தான் இப்போ அவளுக்கும் நடக்க போகுது. அதனால பிரச்சனை இல்லை. மீதி விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஆனா பிரதர் நீங்க 10 வருஷமா எங்க போனீங்க, நீங்க எங்க இருந்தீங்க எதுவுமே எனக்கு தெரியல. அதுவா நான் ஸ்பிரிட்ஸோட உலகத்துல இருந்தேன். அந்த உலகத்துல ஸ்பிரிட்ஸோட குயினா இருக்கிற ஆர்ஜின் அவங்க கூட எனக்கு கல்யாணமும் ஆச்சு. எனக்குன்னு ஒரு கியூட்டான டாட்டரும் இருக்கா. அவ எந்த அளவுக்கு அழகுன்னு தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரி ரொம்ப கியூட்டா இருப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க 2 பேரும் இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கிறீங்களா? அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த சோவலங்க சொல்றான். உனக்கு தெரியுமா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன். அது போக எனக்குன்னு ஒரு டாட்டரும் இருக்கா. அப்படியா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடும். ஆனா அந்த பொண்ணு வந்து நோபல் இல்லையே, பரவாயில்லையா? இல்ல எப்படி இருந்தாலும் நான் உன்னோட பக்கம் தான், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். கேட்கற அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீட்டோட ஓனர்ஷிப்பை நம்ம ஹீரோ அப்படியே டேக் ஓவர் பண்ண சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவால அப்படி
பண்ண முடியாது. ஏன்னா சோவல் நான் பாதி ஸ்பிரிட்டா இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால பண்ண முடியாது. ஹியூமன்ஸ் ஒண்டி தான் அப்படி பண்ணணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாரு. இல்ல, நான் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் அந்த கஷ்டங்களை நான் திரும்ப பட விரும்பல. உங்க பட்லரும் இப்பதான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சுன்னா உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவரு இறந்தக்கப்புறம் எல்லா கடமைகளும் நம்ம சோல் மேல வந்துச்சா. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய வேலை. நம்ம சோலால சரியா எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால தான் நான் இப்படி கேக்குறேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வந்தக்கு அப்புறம் தான் எல்லாரோட முகத்துலயும் அவ்வளோ சந்தோஷம். அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு அங்க இதுக்காக நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேல இதையும் ஹெலனும் ஆர்ஜினும் பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கீழே போய் டைரக்டா மீட் பண்ணி பேசலான்னு. அங்க இதனால அவங்களும் அப்பியர் ஆவ. அதை பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க தான் என்னோட ஒய்ஃப் ஆர்ஜின். நான் சொன்னல என்னோட கியூட்டான டாட்டர் என்ன, அது இவ தான். இவ பேரு எலன். என்ன ஆச்சு டார்லிங், எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? அங்க எலனும் சொல்றா, அப்பா உங்களோட ஓன் பிரதருக்கே நீங்க ஹெல்ப் பண்ணலனா நான் உங்களை வெறுக்கிறேன். அட இல்லம்மா, நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்றதுனால நம்ம ஹீரோ தான் அங்க சொல்றான். சோ நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு ரைட் ஹேண்டா நான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி மறைஞ்சு போன மாதிரி இப்போ மறைய மாட்டேன். உனக்கு நான் இருக்கேன். அந்த பட்லருக்கும் எலனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நம்ம எலன் கிட்ட ஒரு சொல்றாரு, லிட்டில் லேடி, உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி என்ன கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அங்க அவளும் கிராண்ட் பா அப்படின்னு சொல்ல அவரா உருகி போயிடறாரு. நான் அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா சொல்லுவா. ஏன்னா அவருக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி பேத்தி எல்லாம் இருக்காதா அப்படின்னு. ரோலுக்கும் கடுப்பாவுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பொண்ணை மத்தவங்க யாரும் கொஞ்ச கூடாது அப்படின்னு பாக்குறவரு. கண்ணா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா தாராளமா என்ன கேளு, கிராண்ட் பா நான் இருக்க உனக்கு. அதுக்கு ஓகேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க பிளானையும் அவங்க பண்றாங்க. டிவோர்ஸ்ல என்ன பண்ணலான்னு. நாளைக்கு தான் டிவோர்ஸ்க்கான வேலை ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, மேல இருந்து எல்லா விஷயங்களையும் பாருங்க. கண்டிப்பா டார்லிங், வாங்கலாம் கிட்ட எப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ண. கீழே எலனும் சொல்றான், அப்பா நீங்க இந்த அளவுக்கு பர்வர்டா இருக்க கூடாது. அட கண்ணா, நீ எங்கல இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கத்துக்கிற? என்னப்பா, நான் தினமும் ஒரு நியூவான விஷயங்களை கத்துப்பேன். அது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்குமா, நான் உன்னோட அம்மா கிட்ட ஒண்டிதான் இப்படி எல்லாம் பழகுவேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் அப்படி இல்ல. உண்மையை சொன்னா உங்களுக்குன்னு அந்த பர்வர்டான சைடு இருக்கு. அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு கூலான ஃபாதர் அப்படி நீங்க காட்டிக்கிறீங்க. அதானே நான் கூலான அப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அதை திரும்பவும் சொல்ல முடியுமா, நீங்க ரொம்ப பர்வர்டான கூலான அப்பா அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு கிங்க காட்டுறாங்க. இவரு தான் இப்போ கரண்டா கிங்கா இருக்காரு. இப்போ சோவலுக்கும் அந்த லேடிக்கும் டிவோர்ஸ் ஆக போதுல, அந்த விஷயமும் அங்க தெரிய வருது. அதே மாதிரி ரோவல் அவனும் வந்துட்டான் அப்படின்னு அந்த கிங்குக்கு தெரிய வருது. உடனே அங்க ஒரு புது கேரக்டரையும் காட்டுறாங்க. அவனோட பேரு சவல். ஆளு கிங்கோட சன்னு தான். அங்க ரோவல் வந்த விஷயத்த பத்தி கிங்கு சொல்ல, அங்க மீதி விஷயத்த அவன் பாத்துக்கிறேன், நீங்க வாயை மூட்டோண்டி இருங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஏன்னா ரோவல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவனை வச்சு ஏகப்பட்ட வேலையை நம்ம பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ சில பல ரெக்வஸ்ட் அங்க கேக்குறான். யாருமே என்னோட ஃபேமிலியோட இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சோவலுக்கும் அந்த லேடி ஏஜல் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ டிவோர்ஸ் வந்து ஏற்பட போதான். அங்க இதை கேட்கிற கிங் அங்க ரொம்ப ஆச்சரியமாகறாரு. மத்தவங்களும் கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா சொல்லிடுறான், இதுக்கு ஆசைப்படுறது வேற யாரும் இல்ல, அந்த ஏஜல் அவங்க தானே. யாருக்கு தெரியும், அவங்க வேற ஒருத்தங்களை மேரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம்ல. அதனால எல்லாருமே கம்மன் ஆயிராங்க. அங்க கிங்காலையும் எதுவுமே சொல்ல முடியல. அங்க திரும்ப அதே பர்சன் அங்க இன்டர்ஃபியர் பண்றான். இங்குக்கு பதிலா நான் பேசுறேன், நீ ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா உன்னோட உதவி எனக்கு வேணும். ஏன்னா உங்களோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அது எங்களுக்கு தேவை. நான் எதுக்காக கேட்குறேன்னா, கிரவுண்டுக்காக இல்லை, மக்களோட நம்பிக்கைக்காக. ஆனால் நீங்கள் தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க. நான் ஒன்றும் அந்த வீட்டுக்கு இப்போ லார்டா இல்லை. அதனால மீதி விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்படின்னு சொல்லி அவன் போயிடறான். மேல எல்லாரும் பார்க்கும் போதே யோசிக்கிறான், அட அம்மா, அவன் மேல டார்க்னஸ் அதிகமா இருக்கு. அது என்னது? ஏன்னா கிங் மேலேயும் இல்ல நம்ம ஏஜல் அந்த ஆன்டி மேலேயும் இதெல்லாம் வரவே இல்லை. அதை நான் உனக்கு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிங் இருந்தாரு. நம்ம ஏஜலமா தான் ரொம்ப பயங்கரமானவரு. அவரு எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம எப்பயுமே ஸ்பிரிட் மேலேயே நம்பி இருப்பாரு. ஸ்பிரிட்டை யோசிக்காம அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாரு. அதனாலே என்னவோ தெரியல, அவங்களோட ராயல் ஃபேமிலி மேல ஒரு கர்ஸும் வந்துச்சு. அதனால தான் அவங்களோட மக்களும் சரி ஆன்சிஸ்டரும் சரி இப்போ வரைக்கும் ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா அவங்க எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க, எப்படியாச்சும் மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிதான். ஆனா சில பேர் யோசிச்சாங்க இந்த மாதிரி அவங்களோட பிரேஸ் வந்து ரீச் ஆகலன்னு. ஆனா இது எல்லாத்துலயும் நம்ம ரோவல் அவன் வந்து அப்படி இல்லை, ரொம்ப அவன் டிஃப்ரெண்ட். அவன் ஸ்பிரிட்ஸோட பார்வையை பத்தி யோசிச்சான். அதனாலேயே என்னவோ தெரியல, அவனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
அதனாலேயே அவனை லவ் பண்ணி நான் கல்யாணமும் பண்ணேன். நான் இப்போ அப்படி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா எல்லாமே ஓகே தான். அந்த டைம்ல அவரோட ஏஜ் அது என்ன அதை பத்தி கேக்குறியா? 7 வயசு. என்னது என்ன சொல்ல இருக்கீங்க? இதுக்கப்புறம் கோர்ட்டோட சீனை கட்டுறாங்க. அங்க அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்க அங்க 2 பேருமே அப்ஜெக்ஷன் இல்ல, நாங்க டிவோர்ஸுக்கு ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க டாக்குமெண்ட்டையும் நம்ம ரோவல் எல்லாத்தையுமே அங்க சப்மிட் பண்ணிட்டான். அங்க அப்புறம் தான் எஜில் வந்து சொல்றான், நான் வந்து டிவோர்ஸுக்கு ஆவலா காத்து நின்றேன். ஏன்னா ரோவல் அவன் இருக்கான் எனக்கு, நான் அவனை கட்டிக்க போறேன். எனக்குன்னு ஒரு டாட்டரும் இருக்கா, அவளோட அப்பாவே அவன் தான். இப்படி சொல்ல உடனே அங்க கோர்ட்டோட ஜட்ஜும் அப்படியே சைட்ல பாக்குறாரு. நம்ம ஹீரோ உடனே சொல்லிடுறான், ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஸ்பிரிட் உலகத்துல 10 வருஷமா இந்த அந்த எஜலோட பொண்ணு எம்எல் அவளுக்கு 8 வயசாகுது. அப்படி இருக்கும் போது எப்படி என்னோட பொண்ணாக முடியும்? வெறும் சேட்டிங் வழியாலாம் யாராலையுமே பிரெக்னென்ட் ஆக முடியாது. அங்க இப்படி கேட்டோடனே ஆதாரமே அங்க தேவையில்லை. அவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ரோவலோட பொண்ணு இல்லைன்னு. அங்க இதனால ஜட்ஜும் ஒரு ஆர்டர் கொடுக்கறாரு. அப்பனா இவ டாக்குமெண்ட் படி பார்த்தா இவங்க 2 பேரோட பொண்ணும் இல்ல. அதனால லா படி இவ நிறைய விஷயத்த வயலேட் பண்ணிருக்கா. அதனால இவ இதுக்கு மேலேயும் யாரையுமே மேரேஜ் பண்ணவே கூடாது, எந்த விதமான மென்னியும் நெருங்கவும் முடியாது இப்படின்னு ஏதோ ஒரு கேர்ஸ போட்டு விடுறாங்க. அங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அட இது என்ன கொடுமையா இருக்கு, நான் ஒன்னும் இதுக்கு ஆசைப்படலையே. அட ரோவல் எப்படியாச்சும் காப்பாத்துங்க. அங்க ஒரு பேரியரும் தடுக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. அப்பா நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கள. நீ பண்ண விஷயத்துக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன். நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். ஆனா அப்பா அண்ணா நீங்க 2 பேரும் இப்படி பண்ணக்கூடாது. நீங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. அங்க ரோவலும் அப்படியே போக பின்னாடியே அவ கத்துறான், ரோவல் தயவு செஞ்சு போவாதீங்க போவாதீங்க இப்படின்னு அவ கத்துறா. ஆனா யாருமே அங்க கண்டுக்கல. அதனால எலனோ சொல்றான், எல்லா விஷயமும் ஸ்மூத்தா போயிடுச்சு. ஆமா ஆமா அது உண்மைதான். ஆனா அந்த பிரின்ஸ் அவன் இந்த விஷயத்த அமைதியா நின்னு பாப்பான் அப்படின்னு நான் யோசிக்கல. யார பத்தி சொல்றீங்க? கருப்பா ஆரா வந்த அந்த மிஸ்டர் பிளாக்மேனா? அவனை பத்தியா நீங்க சொல்றீங்க? ஆமா அவனே தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த பக்கம் வருது. நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். என்னப்பா நீ யோசிச்ச மாதிரி எல்லா பிளானும் போச்சோ? உன்னோட சிஸ்டர் ரொம்ப ஷெல்ஃபிஷா இருந்தா, அவளுக்கு இது தேவைதான். ஆனா எதுவும் ஒண்ணு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஏன்னா நீ என்னோட ஸ்டெப் பிரதர் அம்மானா இன்னமும் நல்லா இருந்திருக்கும், வாட்டமா போயிருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணுப்பா, உனக்கும் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் கேள்விப்பட்டேன் உனக்குன்னு ஒரு அழகான டாட்டரும் இருக்காலாமே. ஆமா இந்த விஷயத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த விஷயத்த பத்தி நல்லாவே தெரியும். எதுக்காக நீ உன்னோட டாட்டரை என்னோட சனுக்கு இன்ட்ரோ கொடுக்க கூடாது? ஆமா நீ என்ன சொல்ல இருக்க? இங்க முன்னாடி நான் அப்படி சொன்னேன், தேவையில்லாம என்னோட ஃபேமிலிக்குள்ளலாம் நீங்க இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இப்போதைக்கு நான் அதுல இருந்து விலகுறேனே. அங்க நம்ம ஹீரோக்கு கடுப்பாயித. அங்க ஆளு அப்படியே இந்த பக்கம் டெலிபோர்ட் ஆயிட்டு பட்லர் கிட்ட சொல்றான், சீக்கிரம் ஆல்பர்ட்டை சமன் பண்ணு. ரோவல் ஆல்பர்ட்டோ கிட்ட சொல்றான், இன்னில இருந்து உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா இதுக்கான ரீசன் உனக்கு நல்லாவே தெரியும். சரி நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ரோவலோட அம்மாவை மீட் பண்றான். ஆமா கண்ணா ரோவல் இது உண்மையிலேயே நீதானா? ஆமா இது நாதான். இது கேட்டோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அங்க கட்டி பூச்சுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட பையனை பாக்குறாங்களே. அந்த இடத்துல நம்ம ரோவல் மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏன்னா பல வருஷமா உங்களை பார்க்க நான் வரவே இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நீ மன்னிப்பு கேட்க வேணாம். ஏன்னா இதனால உனக்கு ஏஜல் கூட கல்யாணம் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நீ தப்பிச்சிட்ட. ஆனா உன்னோட சின்ன தம்பி சோவல் அவன் வசமா மாட்டிக்கினான். ஆனா அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ தான் ஒரு அற்புதமான பிளானை போட்டு எப்படியோ அந்த குண்டுச்சியை தொத்தி விட்டல. அப்புறம் என்ன, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அவளை ரொம்ப தூரமா நாங்க தொத்தி விட்டோம். இதுக்கு மேல அது வர்றதுக்கு வாய்ப்பும் இல்ல. சைல சோலும் அவங்க சொல்றான், நம்ம வீட்டுல ஏஜல் சம்பந்தமா என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே நீ ரிட்டர்ன் பண்ற. வீட்டுக்குள்ள அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இருக்க கூடாது. பட்லரும் இதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. ஆனா ஏதோ ஒண்ணு ஆல்பர்ட்டை ரொம்ப நேரமாவே காணோம். அவன் எங்க? நீங்க இத பத்தி நம்ம ரோவல் கிட்ட கேட்கறதே நல்ல விஷயமா இருக்கும். அதுவா சோவல் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆல்பர்ட்டோ சரியில்லை, அவனை நம்ப முடியாது. ஏன்னா என்னோட ஃபேமிலி சீக்கிரட்டை இத்தனைக்கும் அவங்களுக்கு அவன் பரப்பி விட்டான். அதனால தான் நான் சொல்றேன் அந்த ஆல்பர்ட்டோவை நம்பாத. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ரோவலோட அம்மா தான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்பதான் அங்க ரோவலே உண்மையை உடைக்கிறான். ஆமாமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் எனக்குன்னு ஒரு கியூட்டான ஃபேமிலி இருக்கு. நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். இந்த ஆல்பர்ட் மூலமா இந்த விஷயம் அப்படியே பிரின்ஸ் வரைக்கும் பரவிச்சு. அதே மாதிரி அந்த பிரின்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் போனோடனே என்ன அவன் தனியா வர வச்சான். தனியா வர வச்சுட்டு என்னோட டாட்டரை அவன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். எல்லாமே ஒரு காரணமா தான். ஏன்னா நானும் பாதி ஸ்பிரிட், என்னோட டாட்டரும் அதே மாதிரி தான். அப்படி இருக்கும் போது இவங்க மேல ஸ்பிரிட்ஸால கர்ஸ் வந்து விழுந்திருக்கும். அந்த விஷயத்த என்னோட டாட்டரை வச்சு நீக்கிடலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துல என்னோட டாட்டர் இன்வால்வ் ஆகணுமா? கண்டிப்பா நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், விடவும் மாட்டேன். அப்படின்னா இந்த வேலையை ஏன் கிட்ட விட்டுருங்க. இங்க ஒரே ஒரு வார்த்தை
வார்த்தையை சொல்லுங்க. அந்த ஆல்பர்ட்டோ அவனோட கதையை மொத்தமா முச்சிடுறேன். இல்ல அந்த மாதிரிலாம் நீங்க போக வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அவனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, அதனால அவளுக்கு பிரச்சனை இல்லை. அங்க இது கேட்குற சோலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆளுதான் இப்போ அந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருக்கான். எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன். என்ன நான் சரியா இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் இந்த விஷயத்துல ஒரு பாசிட்டிவான சைடும் இருக்கு. ஏன்னா இப்போ என்னால என்னோட ஃபேமிலியை மற்றவங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்ல. இதை கேட்குற அவங்க அம்மாவும் என்ன மற்றவங்களுக்கா, ஃபர்ஸ்ட் எனக்கே உன்னோட ஃபேமிலியை காட்டல, அப்படி இருக்கும் போது மற்றவங்களா, அட என்ன மன்னிச்சிருங்க, நான் மறந்துட்டேன். மேலே இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்ஜின் எல்லன்னு இவங்க 2 பேருமே பார்த்துன்னு இருக்காங்க. எல்லனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, அதனால அம்மா கிட்ட அவ சொல்றா, ஆமா அந்த வயசானவங்க திடீர்னு ரொம்ப டெரபிளா இருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கவலைப்படாத எல்லன், அப்படி இருந்தா கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ண மாட்டேன். அட அம்மா, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு, இந்த டிசிஷன் உண்மையிலேயே நல்லா இருக்கு. கீழே ரோலோட அம்மா கேக்குறாங்க, ஆமா எப்போ உன்னோட ஃபேமிலி எனக்கு காட்ட போற? அட என்ன மன்னிச்சிருங்கம்மா, இப்பயே நான் வர வைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ஆர்ஜின் எல்லனு இவங்க 2 பேரும் போர்ட்டல் வழியா வர நம்ம எல்லனை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு அழகான டாக்டர் கிடைப்பாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அட எல்லன், என்ன பண்ண இருக்க, உன்னோட பாட்டிமாவை சந்திக்க மாட்டியா? அங்க ரோலோட அம்மா கிட்ட போயிட்டு ரொம்ப கியூட்டா அவ கிரீட் பண்ணுவாளா. அதை பாக்குற ரோலோட அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவ பண்றது அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இவ என்ன இந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா? ஹெலன், உன்னால என்ன கிராண்ட்மா அப்படின்னு சொல்ல முடியுமா? இதை கேட்குற அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா அவ என்ன யோசிச்சானா, கிராண்ட்மா ரொம்ப பயங்கரமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா. ஆனா இங்க அப்படியே ரிவர்ஸா இருக்கு, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அங்க ட்ரை பண்ணி கிராண்ட்மான்னு சொல்ல கிராண்ட்மாக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே கட்டி நிக்கிறாங்க. போதும் பார்த்து நீங்க பண்ணுங்க. பின்னாடி அவரை பார்த்தோன்னே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லுவாளா. இதை பாக்குற கிராண்ட்மாவும், பரவாயில்லையே நீ என்னை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. ஆமா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், ஏன்னா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கா. அப்படி இருக்கும்போது நானாச்சு சும்மா இருக்கிறதாச்சு. இதுக்கப்புறம் உட்கார வச்சு ரொம்ப அழகான ஒரு கேக்கையும் அவங்க தராங்க. அங்க அப்படியே இருப்பாளா. இதனால ஆர்ஜின் தான் சொல்றான், என்ன ஆச்சு சாப்பிடலையா? அங்க அப்பயும் நல்லா யோசிப்பான். அங்க கிராண்ட்மாவே ஊட்டி விடலான்னு பாப்பாங்க. போதும் இந்த அளவுக்கு நீங்க ஊட்டி விட்டா அவ்வளவுதான், நைட் அவ என்ன சாப்பிடுவா. இதனால லைட்டா அவ சோகமா இருப்பா. ஆனா அப்படி இருக்கும் போதும் பாட்டிமாக்கு இவளை ரொம்ப பொச்சு போயிது. ஏன்னா அவ பண்றது அந்த அளவுக்கு கியூட்டாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அங்க இதுக்கப்புறம் நம்ம ரோவல் அங்க சோல் கிட்ட சொல்றான், சோவல் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பழையபடி உன்னோட நைட்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இப்போ நான் பாதி ஸ்பிரிட்டா இருக்கிறனால பூமியிலேயே என்னால முழுசா இருக்க முடியாது. அதாவது அப்பப்ப இருக்கும் போது உனக்கு உதவியை பண்றேன் என்ன. அந்த இடத்துல ரோலோட அம்மாவும் நம்ம ஆர்ஜினை பத்தி கேக்குறாங்க. ஆமா ஆர்ஜின் இங்க இருக்க மாட்டாளா? என்னால இங்க இருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு ஸ்பிரிட்ல, நான் இங்க ரொம்ப நேரத்துக்கு இருந்தேன்னா அவ்வளவுதான், என்னோட பவர் ரொம்ப அதிகம். அது மூலமா இந்த இடமே ஒரு காடா மாறிடும். அதனால இந்த இடத்த நான் ஆபத்துல விட விரும்பல, அதனால நான் இங்க இருக்க முடியாது. சரி, அப்ப நம்ம அலனு அவளோட எபிலிட்டி என்ன, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலா இருக்கு. அலனா அவதான் இதுக்கப்புறம் வர ஸ்பிரிட் குயினா இருக்க போறா. அலன், நீயே உன்னோட எபிலிட்டியை பத்தி சொன்னா இன்னமும் நல்லா இருக்கும். அப்புறம் தான் நம்ம அலனும் அவளோட எபிலிட்டியை பத்தி சொல்றான். என்னோட எபிலிட்டி அது எந்த விதமான எலமெண்டா இருந்தாலும் அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது சிம்பிளா சொன்னா எந்த எலமெண்ட்டையும் என்னால எப்படி வேணா மாத்த முடியும். அங்க இது கேட்கறவங்களுக்கு ஆப்வியஸா புரியாது, அதனால அப்படியே முழிக்கிறாங்க. அங்க அப்புறம் அவ பண்ணி கட்டுறா, ஒரு சாதாரணமான கல்லை கூட அவளால ஒரு டைமண்டா மாத்த முடியுது. இதை பாக்குற சோல் ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. அப்போனா எல்லா எலமெண்ட்டையும் உன்னால மாத்த முடியுமா? ஆமா அதேதான். இங்க திரும்ப அவ ட்ரை பண்றா. போன வாட்டி நம்ம டைமண்டை பார்த்தோம், இந்த வாட்டி ஏகப்பட்ட கோல்டு வருது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரு. அங்க டைமண்டா உருவாக்குனால அதை குட்டியுன்னு மாத்தி கிராணி கிட்ட கொடுக்குறா. கிராணி, இது உங்களுக்காக ஸ்பெஷலா நான் கொடுக்கறது. எலன், உன்னோட எபிலிட்டியை நீ இந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது, உனக்கு புரியுதா? இதுக்கு எலனும் ஒத்துக்கிறா. அங்க ஆர்ஜினும் மத்தவங்க கிட்ட கேக்குறா, ஆமா இந்த அளவுக்கு இப்ப அதிகமா கோல்டு இருக்கு, இதை நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு நம்ம ரோல் ஐடியா தரான். கண்ட்ரி இன்னமும் டெவலப் பண்றதுக்கு இந்த கோல்டை பயன்படுத்த சொல்றான். அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். இதனால அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா எல்லாம் நாங்க சொல்றான், ஒரே ஒரு நிமிஷம், இந்த கோல்டு ரொம்ப பியூர் கோல்டா இருக்கு, அதனால வெளியில நீங்க அப்படியே பயன்படுத்தினா உங்க மேல டவுட் வரும். ஸோ அதனால இதை இன்பியூரா மாத்துறதுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம கிட்ட கோல்டு ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த அளவுக்கு அதிகமா நம்ம பயன்படுத்தினா நம்ம கிட்ட எங்கல இருந்து இந்த அளவுக்கு கோல்டு வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்க இப்படி சொல்லுங்க, அதாவது பக்கத்துல ஏதாச்சும் மைன் இருந்துச்சுன்னா அங்க இருந்தா இந்த விஷயம் கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்லிட்டா எந்த விதமான பிரச்சனையும் வராது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல
நல்ல ஐடியாவா இருக்கு, பக்கத்துல தான் ஒரு மைனும் இருக்கு, அங்க நிறையவே வேலையும் போகும், அதனால இது அந்த அளவுக்கு டவுட்டை ஏற்படுத்தாது. அங்க அலன் திரும்பவும் அந்த கேக்க கேக்குறான். இதுக்கு முன்னாடி எனக்கு கொத்தீங்களே அந்த கேக் எனக்கு கொடுங்க, ஏன்னா அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அது திரும்பவும் ஏத்துன்னு வர முடியுமா? இந்த அளவுக்கு கியூட்டா கேட்கும் போது அங்க ஒத்துக்காம இருக்க முடியல. அங்க அவரை ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இங்க வந்திருக்குல, அதனால ஒரு பார்ட்டி அவங்க வைக்கிறாங்க. அங்க சோலும் சொல்றான் எல்லாருமே அவள் இதுக்கு மேலேயும் சிங்கிள் ஆயில, அவன் ஒரு ஃபேமிலி ஆயிட்டான், அதனால எல்லாருமே ஜாலியா இருங்க. அங்க இதனால எல்லாருமே பார்ட்டியை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஆலன் பாட்டிமா கூட ஜாலியா இருக்கா. இதுக்கப்புறம் அந்த பார்ட்டியை முடியுது. சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து ஆல்பர்ட்டோ டைரக்டா பிரின்ஸ் கிட்ட தான் வந்திருக்கான். பிரின்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா நீங்க சொன்ன வேலையை நான் பண்ண போய் தான் இப்போ நான் வசமா மாட்டிக்கினேன். இப்போ ரோலுக்கு நான் உங்க கூட கனெக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு தெரியும், அதனால என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இதுக்கு மேல எந்த விதமான உதவியும் என்னால பண்ண முடியாது இப்படின்னு அவன் போறான். அட ஆல்பர்ட்டோ இரு, எனக்காக கடைசியா ஒரே ஒரு விஷயத்த பந்தியா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்த பக்கம் வந்து ஹெலனும் அப்படியே உட்காந்துங்கனே தூங்குறா. அங்க ரொம்ப டைம் ஆயிடுமா, அதனால ஆர்ஜுன் ரோல் எல்லாருமே போலான்னு இருப்பாங்க. ஆனா பாட்டிமாங்க தடுக்கிறாங்க. அட இருங்க, அதுக்குள்ளேயே நீங்க போயே ஆகணுமா, நான் இங்க இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை, ஆனா என்ன பண்றது, அப்படி நான் இருந்தா அவ்வளவுதான், இந்த இடம் என்னால காடா கூட மாறலாம். அதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஓகேவா? இல்ல இல்ல நீ வந்து போகலாம், ஆனா அட்லீஸ்ட் நம்ம எல்லனையாச்சும் இங்க விடலாம்ல. ஹெலன் கண்டிப்பா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. இதனால அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடறாங்க. அங்க ஹெலனை தூங்க வைக்கிறாங்க. ஹெலன் தூங்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஆல்பர்ட்டோ வரான். ஆல்பர்ட்டோவும் ஒரு லெட்டரை ஹேண்ட் ஓவர் பண்றான். ஆமா என்ன இது, எனக்கு லெட்டரா? அங்க லெட்டரை பார்க்கும் போதே அவளுக்கு தெரியுது இது அதே பிரின்ஸ் வழியா வந்த லெட்டர் தானே. அங்க இதனால ஆல்பர்ட்டோ கிட்ட அவ சொல்றான், ஆமா ஆல்பர்ட்டோ நீங்க ரொம்ப நல்லவரு, அப்படி இருக்கும் போது எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நான் உங்களுக்கே தெரியும் நீங்க பிரின்ஸுக்காக இப்ப வேலை பார்த்துன்னு இருக்கீங்க, எங்க அப்பா உங்களை எந்த அளவுக்கு நம்பினாரு, அப்படி இருக்கும் போது எதுக்காக நீங்க இப்படி துரோகத்தை பண்ணீங்க? உங்களுக்கு எங்க அப்பானா பிடிக்காதா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப நல்லவரு, அதே மாதிரி நம்ம பேசுற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு மூலையில இருந்து எங்க அப்பாவும் பார்த்துன்னு இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க பிரின்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க இந்த லெட்டரை நான் எரிச்சிட்டேன்னு, அதே மாதிரி நாளைக்கு மறக்காம எங்க அப்பாவை மீட் பண்ணுங்க இப்படி சொல்லிட்டு மொத்தமா அந்த லெட்டரை எரிச்சரா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நிறையவே டிஷ்ஷு சாப்பிட்டு அவ என்ஜாய் பண்றா. அங்க கிராண்ட்மாக்கு இப்போ இன்னுமா அவளை பிடிச்சு போயிடுது. ஆனா உன்னை கட்டி பிடிக்கிறதுன்னு கொஞ்சிறதுன்னு இந்த மாதிரி விஷயத்த அடிக்கடி அவங்க பண்ணிருக்காங்க. கரெக்டா இந்த டைம்ல ரோல் வருவானா, ரோலை பார்த்தோன்னே அவ கேக்குறான், என்ன ஆச்சுப்பா, நான் இல்லாம நிறையவே டைம் கழிச்சதோ, அம்மா கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ? ஆமா ஆமா. ஏய் இல்ல, நீ என்ன கேட்டுன்னு இருக்க? சரி ஏதோ ஒன்று, நேற்று லெட்டர் கொடுக்க ஆல்பர்ட்டோ வந்தா, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் இதுவும் உங்களோட பிளான்னு, இதை யார் பண்ணுறா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால தானே என்னை இங்கே விட்டு போனீங்க. ஆனால் ஒரு விஷயம் அப்பா, ஆல்பர்ட்டோக்கு அப்படி நடக்கக்கூடாது, அவர் ரொம்ப நல்லவர், பிரின்ஸால தான் அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சுன்னு இருக்காரு, அப்படி இருக்கும் போது நீங்கள் அவர்கிட்ட பேசணும், அவரை ஒதுக்கி வைக்காதீங்க, அந்த இடத்துல அப்படி பண்ண முடியுதான் பேசுன்னு சொல்லுவாளாம். இதனால நம்மளால பயங்கரமாக கெஞ்சுறான். ஆனால் கடைசியில் அவள் அப்படி சொல்லிட்டனால நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அவன் யோசிக்கிறான். பின்னாடி அந்த வயசானவர் கிட்ட அவன் கேட்கிறான், ஆமா நீங்களே சொல்லுங்க, இப்போ நான் கரெக்டா இல்ல என்னோட பொண்ணு கரெக்டா? ஆவேசா அவங்க பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் அப்பயே யோசிச்சேன் இந்த பதில தான் நீ கொடுக்க போறேன்னு. நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அங்க ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஆல்பர்ட்டோ நோக்கி போகுது. அங்க பிரின்ஸ் கிட்ட அவன் சொல்றான், பிரின்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் லெட்டரை கொண்டு போய் குத்தேன், ஆனா அந்த லெட்டரை மொத்தமா அவங்க எரிச்சிட்டாங்க. இதை கேட்குற பிரின்ஸுக்கு ரொம்ப கடுப்பாகுது. எங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் ஒரு ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும், அதனால வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.